எனக்கு என்ன பார்த்துறீங்க? நீங்கள் எங்கே கூட்டு போயிட்டுருக்கீங்க? அம்மா ப்ளீஸ் ஓப்பன் மை ஐஸ் ப்ளீஸ் மம்மி. பன்னி, உன்னால் கொஞ்ச நேரம் கூட உன்னோட திருவாயை மூட முடியாதா? அம்மா, என் வாயை மூடவே முடியாது. ஏன்னா நான் உங்களை மாதிரி நீங்கள் வாயை மூடினா தான் நான் மூட முடியும். வளர வளர உனக்கு வாய் தான் அதிகமாகிட்டு இருக்கு. மம்மி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் கண்ணை ஓப்பன் பண்ணி விடுங்க, அப்புறம் நீங்கள் என்ன திட்டுங்க. ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அழகாக அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ண உடனே பன்னிக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா பன்னிக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ அந்த பிளேஸஸை ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு பிடிச்சதே பர்பிள் தான். ஸோ அந்த பர்பிள் தீமை வச்சு அவ்வளோ அழகாக ஒவ்வொன்றையுமே பார்த்து பார்த்து அவங்க அப்பா அவனுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு செட் நானே என்னோட பர்த்டே மறந்துட்டேன், ஆனால் மம்மி ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க அம்மாவுமே ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பன்னிக்குட்டி, நீ அம்மாவுக்கு மட்டும்தான் ஹக் பண்ணுவேன். அப்பாலாம் பன்னிக்கு கண்ணுக்கே தெரியாதுல்ல. ஓ டேடி, உங்களை எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக போய் பன்னி அவங்க அப்பாவே லைட்டாக ஹக் பண்ணி பன்னி அவங்க அப்பாவோட கணத்தில் நல்லா உம்மான்னு கொடுத்துட்டு தேங்க்யூ ஸோ மச் டேட் மை டியர் டாடி அப்படின்னு சொல்லிட்டு பாசமலையை பொழிஞ்சிட்டு இருக்கான். சரிப்பா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண கூப்பிடுறாங்க. பட் டாடி, நம்ம என்ன ஃபேமிலியோட கேக் கட் பண்ண போகிறோமா? இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கோமா? நம்ம ஃபேமிலி மட்டும்தான். வட்டம் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவீங்கள்ல, இந்த வட்டம் ஏன் இன்வைட் பண்ணலை? என்னோட பன்னிக்கு நான் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணலங்கிற கவலையா, இல்லை பன்னிக்கு ரொம்ப பிடிச்சி டைகர் இன்வைட் பண்ணலன்னு கவலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சர்க்காஸ்டிக்காக கேட்குறாங்க. ஸோ பன்னி அதை பார்த்துட்டு சை ஆகிட்டு அம்பா அப்படி சொல்லிவிட்டு அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக சொல்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டேவை அதை எப்படி சிம்பிளாக செலிப்ரேட் பண்ண நான் அனுமதிப்பேன். கிராண்ட்பா, நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பன்னி கூட்டி போய் அவங்க தாத்தாவே ஹக் பண்ணிக்கிறான். அவங்க தாத்தாவும் ரொம்பவே ஆசையாக அவனை கிஸ் பண்ணிவிட்டு, செல்லம் உனக்கு நான் ஈவினிங் செம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ கவலையை விட பார்ட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி க்யூட்டாக இது பண்ணி. ஸோ ஈவினிங் பார்ட்டி ஸ்டார்ட் ஆகுது. பார்ட்டியில் எல்லாருமே இருக்காங்க. கிம் டேங் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ பன்னி குட்டியை பார்த்த உடனே எல்லாருமே அவங்கவுங்க பர்த்டேவோட சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. பன்னியோட ஏஜ் வந்து 15, ஆனால் கிம் டேங்கோட ஏஜ் வந்து வெறும் 10 தான். ஸோ இதை நான் தப்பாக மென்ஷன் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டாடா, நீங்கள் மட்டும்தான் பாக்கி, எல்லாருமே கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் கிஃப்ட்டை எங்கே சொல்லுங்கள். ஓ செல்லம், நான் எப்பயுமே உனக்கு ஸ்பெஷல் தானே தருவேன். எங்கே அதான் உங்கள் ஈகராக இருக்குது, சொல்லுங்கள். பன்னிக்குட்டி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க மைக் எடுத்துகிட்டு. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன், இப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தரலான்னு இருக்கேன். ஸோ எல்லோரும் உங்களோட வேலையை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட அனௌன்ஸ்மெண்ட்டை லிசன் பண்ணுறீங்களா? பிகாஸ் என்னோட பையனோட பர்த்டே, என் பையனோட பர்த்டே அப்படிங்கிறதுனால எல்லாரோட ஃபோக்கஸும் என் பையன் மேலே மட்டும்தான் இருக்கணும். அதுவும் நல்ல ஐஸ் மட்டும்தான். ஏதாவது தவறான எண்ணத்தில் இல்லை ஏதாவது ஒரு மென்ஷன்ஸோட பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறாரு. ஸோ மற்றவங்களுக்கு ஒரு கொஞ்சம் பயம் ஏற்படுத்துது. ஸோ எல்லாருமே அப்படியே கம்கமாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன தான் சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக அவர் கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே இவ்வளோ நேரம் மெஜஸ்டிக்கான வாய்ஸில் பேசிட்டு அப்படியே திரும்பி நம்ம குட்டி பன்னியை பார்த்துட்டு, பன்னி குட்டி எங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேபி வாய்ஸில் அவர் கூப்பிடுறாரு. நம்ம பன்னிக்குட்டி அப்படியே அவங்க அப்பா பக்கத்தில் போய் நின்றுக்கிறான். அவர் க்யூட்டா டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூடாகவே சொல்கிறாரு. என்னது நான் தான் வரணுமா? டேனா நீ தானே வெத்தலை பார்க்க வச்சவன் அழைக்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே க்யூட்டாக பயந்துட்டு முன்னாடி போய் நின்றுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுது, இன்க்ளூடிங் டேவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. இதுக்கு தேவையில்லாமல் டேவை கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி. பட் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பன்னி உன்னோட கிஃப்ட் இவன் தான். பன்னி உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணல உன்னோட க்யூட்டான டைகரை உனக்கு தருவேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இப்படியே வியர்டாக பார்த்துட்டு இருக்காங்க. மிஸ்டர் ஜான், நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல, கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிம் டேங்கோட அப்பா வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க. வெல், உங்களுக்கு உங்கள் பையனோட லைஃப் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி என்னோட பன்னிக்குட்டிக்கு அவனோட சர்ப்ரைஸை நான் தந்துக்கிறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 தட்டு தட்டுறாரு. கையை 2 தட்டு தட்டுறாரு. தட்டின அடுத்த செகண்ட் அந்த பாக்ஸ் பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ அவர் முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு, கிங் நீங்கள் கேட்டதை நான் கரெக்டாக பண்ணிட்டேன், எனக்கு தெரியும் மின்னுங்கி நீ எந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டாக பண்ணிடுவேன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை அவர் வாங்கிக்கிறாரு. ஃபாதர், நீங்கள் இந்த செரமனியை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே செம்ம ஷாக் ஆகுது. கிம்மோட மிஸ்டர் கிம்முக்கு செம்ம கோவம் வருது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என்னோட பையனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி டென்ஷனில் கத்திட்டு இருக்காரு. கேஜிஎஃப் மூவியில் அப்படியே ஹீரோயின் வந்து காதுக்குள்ளே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவா இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம மிஸ்டர் ஜூன் போய் மிஸ்டர் கிம் காதுகிட்ட போய், வெல் மிஸ்டர் கிம், இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியமே இல்லை, பார்த்தாலே உங்களுக்கு பாதி புரிஞ்சிருக்கும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே பின்னாடி எல்லாருமே கன் எடுத்து அவங்க ஒய்ஃபோட பின்னாடி
ஒய்ஃப் பின்னாடி மட்டும்தான் கன்று வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பாடி கார்டை திரும்பி பார்த்தா பாடி கார்டு பின்னாடி கன்று வச்சுருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற சர்வெண்ட்லாம் சர்வெண்ட்டே கிடையாது. நம்ம ஜான் தான் செம்மையாக மாஸ்டர் பிளான் போட்டு வச்சுருப்பாரு. எல்லாத்தையுமே கரெக்டாக பர்ஃபெக்டாக காய் நகர்த்திருப்பாரு. என்ன விளாண்டுட்ருக்கியா? வெல், நான் என்ன கேம் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான் மாமே. இன்னும் மெயின் பிக்சர் வேற மாதிரி இருக்கும். நீ சரியான ஈத்துற. என் கூட டேரெக்டாக மோத முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு என் ஃபேமிலியை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? மிஸ்டர் கிம், உங்கள் வாய் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பேசுது. தேவையான நேரத்தில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணணும். செகண்ட் நேரத்தில் ஓப்பன் பண்ணக்கூடாது. ஓகே? அண்ட் உங்கள் ஐம்புலன்களையும் அண்ட் உங்கள் சாரி குழந்தைங்களா இருக்காங்க, பேட் பேசக்கூடாது. அண்ட் எல்லாத்தையும் அடக்கி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. புரியுதில்ல? அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிம்மை வந்து ஜூன் மிரட்டிட்டு அந்த இடத்த விட்டு போவார். ஸோ மிஸ்டர் கிம் வந்து செம்ம காண்டில் மிஸ்டர் ஜூனை பார்த்து முறைச்சிக்கிட்டே அந்த இடத்துல நிற்பாங்க. ஆனால் மிஸ்ஸஸ் கிம்முக்கு மட்டும் ரொம்பவே பயமாகும். ஏன்னா சின்ன பையனுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைட் ஹானஸ்ட்லி அண்ட் லவ், ஐ டேக் யூ அஸ் மை ஹஸ்பண்ட், பிளா 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரும் ஒன்றுன்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கிம் டேங்க்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. என்னடா மேக்ஸ் கிளாஸில் குழந்தைய தூக்கிட்டு போய் உட்கார வச்சா எப்படி முழிப்பாரோ அதே மாதிரி நம்ம கிம் டேங்க் திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாரு. ஓகேடா, இப்போ நான் சொன்னது எனக்கு திரும்ப சொல்லு. என்னது? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரு வார்த்தையும் புரியல. என்னமோ சொன்னீங்க மட்டும் தெரியுது, பட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னே புரியல. போங்க, நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு இறங்கி ஓட பார்க்குறாரு. பட் நம்ம ஜூன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கிம் டேங்கோட கையை நல்லா அழுத்தி பிடிச்சி நிற்க வைக்கிறாரு. அவனுக்கு ரொம்பவே வலிக்குது. அங்கிள் என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அவனோட வார்த்தையை சுத்தமாக கிங் மதிக்கலை. தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, கொஞ்சமாவது அறிவு இருக்கா கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கொஞ்சம் முழிக்கிறாரு. என்னடா நம்மளை பார்த்து இப்படி திட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி. பின் என்ன, அவனே திருளால காண போன குழந்த மாதிரி முழிச்சிட்ருக்கான். அவன்கிட்ட வந்து அதை சொல்லு இதை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. டக்குன்னு சட்டை புட்டுன்னு முடிச்சு வை அப்படின்னு சொன்ன உடனே, பட் நம்ம ரிச்சுவல் மண்ணாங்கட்டிலாம் தூக்கி வை, ஃபஸ்ட்டு என் பையனோட ஆசை தான் முக்கியம், நீ அதனால் முடிச்சு வை அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதரும் பயந்துக்கிட்டே ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் அந்த பையன் ஒன்றுமே புரியாமல் முடிச்சுட்டே நிற்கிறான். ஸோ லூனாக்கு இதுக்கு மேலே கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அவங்க டேரெக்டாக போய் கிங்கிட்ட போய் சண்டை போடுறாங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்கள், 10 வயசு, அவனுக்கு என்ன தெரியும்? மேரேஜ்னால் என்னன்னே தெரியாது, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேள்வி மேலே கேள்வி வச்சு கோவத்தில் கத்திட்டு இருக்காங்க. பட் அவர் வந்து காமாக ரிப்ளை பண்ணுறாரு. இங்கே பார் லூனான்னு உனக்கு ஒரு பெரிய பதவி இருக்குது. அந்த பதவி நீ காப்பாற்றணும்னு நினச்சேன்னா இந்த விஷயத்தில் நீ தலையிடாமல் இருந்தது அது உனக்கு நல்லது. இல்லைன்னா நான் பாட்டுக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூனா அவங்க ஒய்ஃபே ரொம்பவே மிரட்டுறாரு. ஸோ ஒய்ஃப்மே ஒரு வேளை முடிச்சிருவானோ அப்படின்ற பயத்தில் அவங்க அப்படியே ஒன்றுமே பேசாமல் அந்த இடத்துல போய் நின்றுட்டாங்க. சின்ன பிள்ளைத்தனமாக கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு கரண்டு ஏற்றிட்டாங்க. சரி, இதனால என்னோடய டைமே வேஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல நேரம் முடிஞ்சிடல. இல்லை கிங், சட்டுன்னு செய். என்ன எப்போ பார்த்தாலும் வளரிக்கிட்டு என்னை பார்த்து முழிச்சிட்டே நிற்கிற. ஸ்டார்ட் பண்ணதை கரெக்டாக முடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாதர் கடகடன்னு அவங்க ப்ராசஸை கரெக்டாக முடிச்சிடுறாரு. டயாங் ஆகிய நீங்கள் ஜங்குக்கை திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு சொன்ன உடனே டயாங் அப்படியே முழிக்கிறாரு. இப்போ நான் என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி. பட் இங்கே பாரு, எஸ்ன்னு மட்டும் சொல்லு. எஸ்ன்னு சொல்லணுமா? எதுக்கு எஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சி நல்லா அழுத்துறாரு. ஸோ அவன் வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறான். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மாதிரி கஷ்டம். என் பையன் அங்கே நின்று கஷ்டப்பட்டுட்ருக்கான். ஆனால் நான் ஒரு அம்மாவாக இருந்துட்டு அதை வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். அவன் ஒரு சின்ன பையன், அவனுக்கு என்ன தெரியும்? மேரேஜுங்கிற வேர்டுக்கு அர்த்தம் கூட தெரியாது. அவனுக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை தூக்கி தலையில் வைக்கிறாங்க. விளையாட வேண்டிய வயசில் சொப்பு சாமானை வச்சு. லூனா வந்து கிங்கை பிடிச்சிட்டு ஒழுகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பேச முடியல. ஈவன் யாராலையுமே அந்த இடத்துல எதுவுமே பேச முடியல. ஸோ எல்லாருமே நடக்கிறத வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்க. இந்த சீனோட பியூட்டி என்ன அப்படின்னா, நம்ம ஜங்குக் மட்டும் பியை மட்டும் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. அவரோட ஐஸ் சுத்தமாக க்ளோஸே ஆகலை. அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத மட்டும் மைனூட்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. டேடா, நீங்கள் ஃபஸ்ட்டு கையை எடுங்க, அவன் கையை ரொம்ப அழுத்தி பிடிக்கிங்க போல, அதான் அவனுக்கு வலிக்குது, ஃபஸ்ட்டு கையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்கிறாரு. ஸோ அவங்க அப்பா நான் விட்டுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பன்னியோட பேச்சு கேட்டு அவங்க அப்பாவும் விட்டுடுறாரு. ஸோ விட்டதுக்கப்புறம் தேங்க்யூ பன்னி அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணுறான். இது மட்டும் நான் சொல்லித்தரணும் அவசியமே இல்லை, போர் எப்படி போய் பண்ணுறான்னு. டே இதெல்லாம் நான் சொல்லி தரல, எதுக்கு போய் கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொஞ்சம் பொசசிவ் ஆகிட்டு அது பன்னியை பிடிச்சி தள்ளி வைக்கிறாரு. அம்மாவும் அப்பாவும் கிஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்னா நானும் பண்ணியும் அம்மா அப்பா மாதிரி தானே, அப்போ நாங்கள் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கலாம்ல, இதில் என்ன தப்பு? அண்ட் நீங்கள் என்னை தடுக்கவும் முடியவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே க்யூட்டாக சொல்கிறான். பட் அவங்க அப்பாவுக்கு செம காண்டாயிட்டு இருக்கு. எல்லாம் முடிஞ்சதில்ல கிங், ஆனால் ஒரு இது மட்டும் பாக்கி இருக்குது. என்னது?
மார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே சைலண்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா ஒரு ஆல்ஃபாவில் மட்டும்தான் ஒமேகா வந்து மார்க் பண்ண முடியும். ரயாங்க்கு வேறு சின்ன வயசு 18 கேஜி மேலே தான் ஒரு ஆல்ஃபாவோடையோ அல்லது ஒரு ஒமேகாவோடையோ கம்யூனிகேட்டே பண்ண முடியும். பட் நம்ம ஜேகே வந்து ரேர் ஒமேகா அப்படிங்கிறதுனால ஈஸியாக சின்ன வயசுலேயே கம்யூனிகேட் பண்ணியிருப்பாரு. ஆனால் டே வந்து சின்ன வயசு அப்படிங்கிறதுனால அவனோட ஆல்ஃபா இன்னும் அவனை விட்டு வெளியே வரல. ஸோ ஆல்ஃபா இன்ன வரைக்கும் என்ன மாதிரி ஆல்ஃபா அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது, அவங்க அப்பா அம்மா கூட தெரியாது. அப்போ திடீர்னு ஒரு வாய்ஸு, இப்போ இங்கே என்ன நடந்துட்டுருக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா? இவர் ஜேகேவோட தாத்தா ரொம்பவே ஃபன்னியான டைப்பு. ஸோ மிஸ்ஸஸ் கிம் ஓடி போய் அவரை ஹக் பண்ணிவிட்டு, பாருங்க இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலப்பா, என் பையனை பிடிச்சிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்காக கேள்வி வச்சுட்டே இருக்காங்க. அவங்க தாத்தா, ஏமா ஆத்திரத்தை அடக்கினாலும் அவசரத்தை அடக்க முடியாதுமா, கொஞ்சம் இப்படியாக்க போயிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துகிட்ருக்கீங்க, சொல்லு இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையன்கிட்ட கேட்குறாரு. என்ன தான் அவர் ஃபன்னியான டைப்னா, ஜேகேக்கு மட்டும் தான் ஃபன்னியாக பேசுவார், மற்றபடி எல்லாத்திட்டையும் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவார். ஸோ அவங்க அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. அப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திணறாரு. ஸோ அவர் புரிஞ்சுட்டு, ஓ சின்ன பையனுக்கு போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்ருக்கேனே, இது என்ன உனக்கு என்ன மேரேஜுங்கிறது ஒரு விளையாட்டா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக பக்கத்தில் போய் செவிட்லேயே ஒரு பல்லாருன்னு அரைஞ்சி விட்டுறாரு. ஸோ அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே ஸ்டன்னாகி அந்த இடத்துல நிற்பார் அவங்க அப்பா. பட் நம்ம கிராண்ட்ஃபா என்ன பண்ணுவார் அப்படின்னா, தேவையில்லாமல் இந்த மாதிரி லாட்டத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொன்ன உடனே ஆனால் ஜேகேவோட ஃபேஸை பார்க்கணுமே, அப்படியே அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு அடம் இருந்தது இல்லையா. ஸோ அவன் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறான், ஏங்க அழுகிறான். ஸோ இப்போ நான் பார்த்த உடனே தாத்தாக்கு டேடி எதுக்கிட்ட அழுகிற, இப்போது நீங்கள் எதுக்கு அப்பாவை அடிச்சிங்க, நான் தான் அப்பா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன், நீங்கள் சாரி கேளுங்க அப்பா கிட்ட, அப்போ தான் ஜேகே அழுகிறது நிப்பாட்டுவான், பன்னி அழுக்கூடாது இல்லையா, அப்போ நீங்கள் அப்பா கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா வந்துட்டு எதுவுமே யோசிக்கலை, போய் அவன்கிட்ட அவர் அப்பா கிட்ட போய் டே சாரிடா மன்னிச்சுக்கூடா, நான் கோவத்தில் அடிச்சிட்டேன் சரியா அப்படின்னு சொன்ன உடனே, இப்போ உனக்கு ஓகே தானே ஜேகே, ஓகே அப்புறம் இந்த கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தாத்தாக்கு வந்தது பாரு கோவம் அப்படின்ற மாதிரி. ஜேகே உன்னோட ட்ராமா ஃபஸ்ட்டு நிப்பாட்டு, இது ஒன்றும் நீ விளையாட்டுக்காரியம் இல்லை, மேரேஜுங்கிறது என்ன சிம்பிளா, உனக்கு அவன் ஃப்யூச்சரில் அவன் வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் போதுமா, இல்லை முடியாது, பன்னி ஒன்று ஆசைப்பட்டானா கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே தீருவான், பன்னிக்கு இந்த இடத்துல இந்த நிமிஷத்துலேயே முடிச்சாகணும், இல்லைன்னா பன்னி சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், அவங்க கூட பேச மாட்டான் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை க்யூட்டாக வச்சுக்கிறாரு. பட் நம்ம தாத்தாக்கு அவரோட கோவம் பீக்கில் போயிடுச்சு. ஸோ பன்னி நான் சொல்கிறத கேட்பியா மாட்டியா, இதை நிப்பாட்டுன்னு சொல்கிறேன், முடியவே முடியாது, நீங்கள் எந்த அளவுக்கு போகிறீங்களோ நானும் அந்த அளவுக்கு போவேன், எனக்கு வேணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா செம்மையாக கோவப்பட்டு பன்னி அடிக்க போயிடுறாரு. அழுதுட்டு இருந்த பன்னிக்கு ஒரு மாதிரி வீசிங் ப்ராப்ளம் மாதிரி வந்துடுது. ஸோ இதை பார்த்த உடனே தாத்தா ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட டபுள் மடங்கு வந்து வீக்கான பர்சன் தான் பன்னி. ஸோ அவனால் தாங்க முடியல, ஒரு மாதிரி மூச்சு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு தாத்தா வந்துட்டு பன்னி ரிலாக்ஸ் ஆகுது, இப்போ உனக்கு மேரேஜ் தானே பண்ணணும், ப்ளீஸ் இங்கே பாரு காமாகு, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை வந்து நான் ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ பன்னி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வரான். வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எனக்கு மேரேஜ் பண்ணுவீங்க எல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே, உனக்கு தாண்டா பண்ணி வைப்பேன் வெயிட் பண்ண அப்படின்னு சொன்ன உடனே மின்னுங்கியை பார்த்துட்டு லைட்டாக தலையசிக்கிறாரு. மின்னுங்கியும் புரிஞ்சுக்கிட்டு மின்னுங்கியும் ஒரு லாக்கெட் எடுத்துகிட்டு வந்து தராரு. அதை பார்க்கறதுக்கு ரெட் கலரில் இருக்குது. ஸோ அதை எடுத்து வீக்கல்ஸில் போட்டு அடுத்த செகண்ட் வியோட அதாவது ஆல்ஃபா வந்து ஆக்டிவேட் ஆகுது. டேக்கே தெரியாமல் வியோட ஆல்ஃபா ஆக்டிவேட் ஆகுது. ஆனால் இங்கே ஒன்று என்னென்னா, டேவோட கேரக்டர் வந்து ரொம்பவே க்யூட் அண்ட் இன்னசென்ட். பட் வி அப்படியே ஆப்போசிட், அவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ பி வந்து ஜேகேவை பார்த்து அடுத்த செகண்ட் ஒமேகா அப்படின்னு சொல்லிட்டு ரூடாகவே அவனோட வாய்ஸ் வந்து ரொம்பவே கம்பீரமாக இருக்குது. இந்த இடத்துல ஜேகேரவே ரொம்ப ஜர்க் ஆகுறான். ஏன்னா ஆல்ஃபாவோட வாய்ஸ்க்கு மட்டும்தான் ஒமேகா வந்து கட்டுப்படுவாங்க இல்லையா. ஸோ வியோட வாய்ஸை கேட்டவுடனே அப்படி ஒரு மாதிரி சிவியர் ஆகுது அவன் பாடியே. ஸோ நீ என்ன தானே இவ்வளோ நாளும் தேடிக்கிட்டு இருந்த, என்ன தானே வேணும்னு கேட்டுட்டு இருந்த, இப்போ நீ தள்ளி போய்கிட்டு இருக்கியே, கமான் வா, இப்போ உனக்கு என்ன நான் மார்க் பண்ணணும் அதானே வா அப்படின்னு சொல்லிட்டு வி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஜேகே முன்னாடி எடுத்து வச்சுட்டே இருக்காரு. பன்னிக்கு ரொம்பவே பயமாகுது. பன்னியை வந்து அவங்க தாத்தா பிடிச்சிக்கிறாரு. பிடிச்சிட்டு இங்கே பாரு, என்னோட பேரை நான் பயன்படுத்தணும்னு நினச்சேன் அப்படின்னா உன்னை டீஆக்டிவேட் பண்ண வேண்டியது இருக்கும், புரியுதல்ல அப்படின்னு சொன்ன உடனே, டேய் நீ யார் முதல்ல, அவனை கையெடு, எனக்கு என் பன்னியை யார் தொட்டாலும் பிடிக்காது, உன்னை கொல்லணும் போல் எனக்கு காண்டு ஹேராக வருது, சரி உன் இப்போதைக்கு எனக்கு என் பன்னியை தர யாருமே கண்ணு தரல, விடு கையெடு பனி வா அப்படின்னு சொல்லிட்டு பன்னியை பிடிச்சி இழுத்துட்டு அப்படியே மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பன்னியோட கழுத்தில் தான் இருக்குது. பன்னியோட கழுத்தை பிடிச்சி நல்லா கடிச்சிட்ருக்காரு. பன்னிக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னால் முடியல, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான் பன்னி. ஜேகே அழுதுட்டு இருக்கான் அப்படிங்கிறத கூட ஃபீல் பண்ணாமல் அவரோட ஃபோக்கஸ் அவரோட ஒர்க்கில் ரொம்பவே ஃபோக்கஸாக இருக்கார். ஸோ அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்டு இருக்கும் போது அப்போது ஜேகேவால் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி
கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். பட் கரெக்டான டயத்தில் அவர் தாத்தா வந்து பிடிச்சிடுறாரு. பிளட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பனி, ஐ வாண்ட் மோர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வி வந்து ஜேகே பக்கத்தில் வந்துட்டே இருக்காரு. ஸோ இங்கே இருக்கிற தாத்தாவுக்கே கொஞ்சம் அப்படியே பயமாகுது. ஏன்னா வி நார்மல் பாயே கிடையாது, அவர் வந்து ரெட் பிளட் ஆல்ஃபா. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பயமாகுது. ஏன்னா ரெட் பிளட் ஆல்ஃபானா சும்மா கிடையாது. அவங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற இடத்தையும் தும்சமாக்கிட்டு அசால்ட்டாக போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் வி. நம்ம வியோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நம்ம பன்னி மேலே தான் இருக்குது. பன்னி லைட்டாக மயக்கமாக இருக்காரு, ரொம்பலாம் இல்லை. ஸோ அவரை பார்த்துட்டு எங்கள் அப்பா இருக்கலவா, எனக்கும் என் பன்னிக்கும் நீ நடுவில் வந்தேன்னு வச்சுக்கோ, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இன்னொரு வாட்டி உனக்கு வார்னிங்லாம் தர முடியாது, ஒழுங்கா என் மணியை விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிரட்டுறாரு. சின்ன பையனாக இருந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஆனால் அதை விட அவங்க கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. ஏன்னா ரெட் பிளட் ஆல்ஃபா அப்படிங்கிறது சும்மா கிடையாது அவரோட பவர். ஸோ அதனால் அப்படியே பயந்துட்டு அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே பண்ணாமல். நம்ம ஜேகேவோட அப்பாவுக்கு கொஞ்சம் கோவமாகுது. இங்கே பாரு, உனக்கு இப்போ எதுக்கு ஜேகே வேணும்? அதான் உன் வேலை முடிஞ்சதில்ல, கிளம்பு. நீ பான்னு சொன்னனே வரதுக்கும், நீ போன்னு சொன்னனே போகிறதுக்கு நான் வாட்ச்மேன் வேலை பார்க்குறேனடா. என் செல்லா குட்டியை நீ பெற்று எடுத்துருக்க, அதனால உன்னை நான் செவனேன்னு விடுறேன். ஸோ தேவையில்லாமல் மூக்கு இருக்கு பத்தியா, மூக்கு அதனும் அப்பப்போ வந்து நுழைக்காதீங்கடா, போங்கடா, உங்களெல்லாம் எனக்கு ஒரு ஆளாவே நம்ம மதியிலடா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மாண்டா இருந்துட்டு அப்படி மிரட்டுறாரு. ஜேகேவோட அப்பா வி அட்டாக் பண்ணுறாரு. ஸோ வி அப்படியே பின்னாடி போயிட்டு, டேய் தானே வேண்டாங்கிறது, செவனின்னு இருந்ததுன்னு சொன்னேன், கேட்கறது இல்லைல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைட்டாக ஒரு பவர் யூஸ் பண்ணி ஜேகேவோட அப்பா மேலே அட்டாக் பண்ணுறாரு. பண்ண அடுத்த செகண்ட் ஜேகேவோட அப்பா அப்படியே போய் கீழே விழுந்து வாயிலிருந்து அப்படியே பிளட் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா ஜேகேவோட அப்பாவும் நார்மலான ஆல்ஃபாலாம் கிடையாது, அவர் கொஞ்சம் பவர் அதிகம் தான். ஆனால் அவரையும் அட்டாக் பண்ணோன்னே எல்லாருமே பயந்துட்டாங்க. ஆனால் அப்போ திடீர்னு நம்ம வி அப்படியே டக்குன்னு மயக்கம் போட்ட மாதிரி இருக்கும். என்ன மார்க் பண்ணால் நான் தானே விழுகணும், இப்போத்துக்கு தேவையில்லாமல் வி மாமா விழுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே தூக்கத்துலேயே அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. உன்கிட்ட அவன் மாட்டியிருக்கான்னு நினச்சியா? அவன்கிட்ட தாண்டா நீ மாட்டியிருக்க, இது எல்லாமே அவனோட பிளான்ரா, உன் பிளான் சொல்லி சிரிச்சிட்ருக்க. இதுக்கு தான் நான் அப்ளே சொன்னேன், தேவையில்லாமல் பண்ணாதன்னு சொல்லிட்டு. பார்த்தில்ல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வியோட அப்பா அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போது டே மச்சான், இவன் தூங்குறானா இல்லை தூங்குற மாதிரி நடிக்கிறானா? டே நடிக்கிறான்டா, இவன் நடிக்கிறான்டா, எனக்கு நல்லா தெரியும்டா, ப்ரொஃபஸர்கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங் போட்டான் பார்த்தியா, இவன் சிவாஜி கணேசனே தோற்று போயிடுவான்டா, அந்த அளவுக்கு தூங்கிட்டு இருக்கான்டா. அப்படின்னா நம்ம தூங்கப்படப்படாது இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் போய் ஜேகேவோட நாடியை பிடிச்சிட்டு ஜுன் 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 நடிக்காதடி சொல்லும் எந்திரிங்க ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே டக்குன்னு எந்திரிச்சிட்டு பேய் மாதிரி மார்க் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் போய் மார்க்கை பார்த்துட்டு இருக்காரு. அந்த காலத்தில் கடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மார்க் இருக்கான்னு பார்க்குறாரு. பட் அந்த மார்க் அந்த இடத்துல இல்லை. ஸோ ஜிமின், தம்பே மார்க்கர் வேணும்னா கிளாஸில் போய் கேளு, இல்லை கிளாஸ் ஆயாட்ட போய் கேளு, அதை விட்டுட்டு இங்கே வந்து மார்க்கர்னு கேட்டானா இங்கெல்லாம் கொடுக்க முடியாது, போப்போ அப்படின்னு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எதுவுமே பேசலை, அப்படியே விறுவிறுன்னு போயிடுவார். மச்சான், மார்க்கர் இங்கே அவைலபிள் இல்லைடா, கரெக்டாக நான் சொன்னேன், எதுக்கு என்ன பைத்தியம்னு சொல்லிட்டு போகிறான், நான் எவ்வளோ பெரிய அறிவாளி, எனக்கு தெரியும்டா பங்கு நீ அறிவாளி அப்படிங்கிறது, சில பேருக்கு தான் தெரிய மாட்டேங்குது, சரி விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வந்து அப்படியே ஜிமினோட பேசிட்டு அப்படியே போகிறாங்க. ஆனால் ஜேகே ஆப்போசிட்டில் அவர் ரூமுக்கு போய் இருக்கிற எல்லா திங்ஸையும் எடுத்து போட்டு கலைச்சி போடுறாரு. போட்டு அந்த ஓல்டு புக்கு எடுத்தார் இல்லையா, அது கோல்டன் கலரில். ஸோ அந்த புக்கு கடைசி பக்கத்துக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ என்னே மச்சான் குட்டுன்னு ஓடி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கே, என்னடா உன் வாழ்க்கையோட சரித்திரத்தை எழுதிட்டு இருக்கியா, உன் தரித்திரத்தெல்லாம் எழுதாதுடா, ஆல்ரெடி இது நசமா பூச்சி அதெல்லாம் எழுதிட்டு இருக்காது, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிண்டலாமே சுகா வந்து கேட்டுட்ருக்காரு. பட் நம்ம ஜேகே இருக்கிற கோவத்தில் டேய் ஒரு அமைதியாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டதுமா அந்த புக்கை ஓப்பன் பண்ணி கடைசி பேஜை ரீட் பண்ணுறாரு. ஒரு ஒமேகாவோட மார்க் அழிஞ்சப்பட்டது அப்படின்னா அவங்களோட ஆல்ஃபா இறந்துட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு செம்ம பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படியே வெக்ஸ் ஆகி அப்படியே அந்த இடத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. டே என்னடா மச்சான், தரித்திரத்தை எழுதாதான் நான் அப்படியே சொன்னேன், கேட்டியா பார்த்தியா, நீ தரித்திரம் பிடிச்ச மாதிரி எழுதிட்டு இருக்கா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுகாவும் அந்த புக்கை போய் படிச்சுட்டு டே மச்சான் அப்போ விட்டுட்டு போயிட்டானா, அவனை விட்டுட்டு நான் யார் இவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கேனோ அவங்க என் கூட இல்லையா, அவங்களும் என்னை விட்டு போயிட்டாங்களா, இல்லை இப்போ அழுக போகிற அவ்வளோதானே. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பக்கெட் எடுத்துகிட்டு வரேன், அப்போ உட்காந்து அழுகு தண்ணியாவது முச்சமாகும், வெயிட் பண்ணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. ஏன்னா சுகாவுக்கு இந்த மாதிரி அழுகிற சீனை சுத்தமாக பிடிக்காது. அதெல்லாம் பார்த்தாலே ஏதோ ஒரு மாதிரி ஒரு கற்பனை உலகத்துக்குள்ளே கூட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை அழுகிற சவுண்டோ அழுகிற சீன்ஸோ அதை ஒமிட் பண்ணிடுவார். டே என்னடாச்சு, டே உன் சொந்தாக்காரன் தரையாக வச்சு கழுதுகிட்டு இருக்காண்டா, சாரிடா அழுதுகிட்டு இருக்காண்டா, என்னன்னு போய் கேட்டுக்கோடா, 2 பேரும் கட்டி பிடிச்சி ஒப்பாடி வச்சு உன் மனசை தேத்தி விட்றா, போட்ட
என்னது அப்போ அவனுக்கு உண்மை தெரிஞ்சிச்சா? அண்ணா உண்மை தெரிஞ்சிச்சா? இந்த ஊமக்கோட்டையன் அமைதியாக தான் இருக்கான், ஆனால் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கான். நமக்கு தான் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் அறிவை வச்சு நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், வாடா சுகா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே மோட்டிவ் பண்ணி அங்கே போய் என்ன நடக்குதுன்னு சார் செக் பண்ணுறாரு.